வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம வந்து பார்ட் 8 சரிங்களா, பார்ட் 8 வீடியோ போட போகிறேன். ஆல்ரெடி பார்ட் 7 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 2 3 4 5 7 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 8 சரிங்களா. இதில் என்ன எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பைனிங் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியேஷன் சூப்பர்நெட் சர்வீஸ் எக்ஸாம் சரிங்களா. இது 2023 நடந்தது. தமிழ் வந்து இப்போ தமிழ் வீடியோ போயிட்டுருக்கு. அடுத்து வந்து ஜிகே வீடியோ மேக்ஸ் வீடியோ 2வது வரும் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் வீடியோ பற்றி பார்ப்போம் சரிங்களா. இங்கு நகர பெயர்ந்து நிற்குமா என்ற வழிபோக்கன் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது என்ன கேட்டால் சுட்டு விடை. 2வது கொஸ்டின் பாருங்க. சரியான விடை வகைகளை தேர்வு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது இனமொழி விடை சரிங்களா. அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின். எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என மாணவர் கேட்டாந்து அது வந்து அறியா வினா. அடுத்து பாருங்க அலுவல் சார்ந்த கலைச்சொல் தமிழாக்கம் தருக. டெலிகேட்னானது பேராளர். பேராளர் சரிங்களா. அடுத்து பாருங்க இன்னொன்று சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக. இது பொறுத்துக கேட்டிருக்காங்க. அகலாய்வுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேவிசேஷன் அதான் அகலாய்வுன்னு பார்த்தீங்கன்னா. 2வது பாருங்கன்னா கல்வெட்டியல் வந்து எபிகிராஃபின்னானது கல்வெட்டியல். 3வது வந்து பொறிப்புன்னா இன்ஸ்கிரிப்ஷன் தான் பொறிப்பு. அடுத்து பாருங்க புடைப்பு சிற்பம்னா எம்போஸ்டர் செகில் பிக்சர் சரிங்களா. பார்த்துக்கோங்க. சரியான கலைச்சொல்லை பொறுத்துக்கன்னு இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் எதுன்னு கேட்டால் ஊடகம். மீடியான்னா ஊடகம். சரியான கலைச்சொல் வந்து மீடியான்னா ஊடகம் தான் கரெக்டான இது. இதழியல் வராது சரிங்களா. அடுத்து பாருங்க ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல. இது வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கா சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கான். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்ததில் இது வந்து அடிக்கடி ஒரு 3வது தடவை பார்த்துட்டேன். அடிக்கடி கொஸ்டின் கேட்காம பார்த்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் போலன்னா ஒற்றுமையின்மை. பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொறுத்துக்க சரிங்களா. கல்லில் நார் உரித்தல் இது வந்து இயலாத செயல். கல்லில் நார் உரிக்கிறது வந்து ஒரு இயலாத செயல். அடுத்து பார்த்தா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலன்னு கேட்டால் இது இந்த ஓமையன் பொருள் கேட்டால் எதிர்பாராத நிகழ்வு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கேட்டால் இது வந்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார்ங்கிறது ஒரு பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அவர்கள் நன்றாக படித்தனர்கள் இது வந்து தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர் கேட்டால் தன்வினை. தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா இது வந்து ஒரு வினா தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்கன்னு வந்திருக்கு. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்வர்களே நேர்மையான வாழ்வர் ஆவார். இது என்ன இது கேட்ட கரெக்டான விடை கேட்டிங்கன்னா வினா கேட்டிங்கன்னா நேர்மையான வாழ்வர் யார் சரிங்களா. இதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. இது வந்து எறும்பு எதற்காக பாடுபடுகிறது இதான் வந்து விடைக்கேற்ற வினா. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு இனிமை பிளஸ் ஓசை. இன்னோசைன்னா இனிமை பிளஸ் ஓசை சரிங்களா. அடுத்து பாருங்க பொருந்திய இனங்களை தேர்வு செய்ய. பொருந்துன்னா இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தா 2 3 தான் கரெக்டு. அதோட நல்லவரோடு பொருந்து சரிங்களா. நல்லவரோடு பொருந்து. பொறுத்துன்னா பார்த்தீங்கன்னா பொருளோடு பொறுத்து. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் சரிங்களா. பொருந்திய இடத்தை தேர்வு செய்க. இதுக்கு சரியான இது எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லோரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து இதுதான் சரியான பொருது. மற்றதெல்லாம் வந்து தவறு. சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. வன்மை இல்லோருக்கு வறுமையின்மையால் இது வந்து சரியான இது சரிங்களா. ஆப்ஷன் சி தான் இதில் வந்து சரியான இது. வன்மை இல்லோருக்கு வன்மை இல்லையோர் வறுமை இல்லையால் இதுதான் சரியான இது. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வுக சரிங்களா. ஏறுதழுதல் தமிழர் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. ஏறுதல் வந்து தமிழர் நாகரிகத்தை
உணர்த்தும் விளையாட்டு. ஆப்ஷன் சி தான் வந்து அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து மாறி மாறி கிடக்கும். எந்த வேர்டுன்னு நம்ம கரெக்டாக சரியாக இருக்குன்ட்டு ஒழுங்குபடுத்தியிருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் மாடல் தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடக்க. உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களில் உடையது. அதாவது இங்கே பாருங்கள், உலகில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஆப்ஷன் டி தான் வந்து இதில் வந்து சரியான பதில். பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துகன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ச, சங்கு, சுண்டல், நுங்கு, பட்டினம், பிஞ்சு, வஞ்சம், வண்டி. சரிங்களா? இதான் வந்து கரெக்டாக இருக்குது. அதேமாரி 21 கொஸ்டின் பாருங்க. அதேமாரி தான் கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க. அதாவது வா, தேன், மலர், பை, நூல். இதில் வந்து எது பார்த்தீங்கன்னா தேன், நூல், பை, மலர், வா. சரிங்களா? இதான் வந்து கரெக்டாக இருக்குது. பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிய. பிடிங்கிற பிடித்து. பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கேட்டிங்கன்னா பிடித்து. நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுச்சு அறிய கேட்டால் நடக்கிறது. நடக்கிறதுங்கிறது வினைமுச்சு. இந்த நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர். சரிங்களா? இது இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுச்சு அறிய கேட்டால் நடக்கிறது. வா என்ற சொல்லின் பேரச்சத்தை கண்டறிங்கிட்டா வந்த. சரிங்களா? வா என்ற சொல்லின் செல்லுக்குரிய பேரச்சங்கிட்ட வந்த. அரைந்தனர் என்னும் அரைந்தனர் வேர்ச்சொல்லை தருகிட்ட அறை. சரிங்களா? அரைந்தனர் வந்து வேர்ச்சொல்னு அறை. வேர்ச்சொல்லை கண்டறிக. கேட்டார். கேட்டாரோட வேர்ச்சொல் என்ன? கேள். அதாவது இல்லை பார்த்துக்கங்க. சரிங்களா? கேள்னு சொல்லி 3 ஆப்ஷன்லையும் கேள் இருக்குது. அது எந்த இல்லுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல்லு. சரிங்களா? கேட்டார்னா கேள். இந்த இல்லை பார்த்துக்கோங்க. மற்றெல்லாம் தப்பு. இந்த இல்லு தப்பு. நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பேசினால் இதன் வேர்ச்சொல்லி அறிஞட்டா பேசு. பேசினால் என்பதன் வேர்ச்சொல்லுங்கிட்டா பேசு. சரிங்களா? இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்டா ஏவல் விடை. இதை செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்டா ஏவல் விடை. சரிங்களா? தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதுன்னு கேட்டா சிபிஎல். சிபிஎல் வந்து தானியங்களை குறிக்காது. குளம், பயறு, மூதிரை இதெல்லாம் வந்து என்னது தானியங்களை குறிக்கும் சொல். அடுத்து பாருங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணைவை தேர்வு செய்க. புல். அதாவது புல்லுன்னா ஓரறிவு. புல்லுன்னா என்னது? பறவை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருள் இருந்தால் குலை. எந்த ல வருதுன்னு பார்த்துக்காங்க. அதாவது தமிழுக்கு வர்ற லேக்கு வந்து குண்டலம். நம்ம செவுத்தில் விடுற பள்ளிக்கு வர்றதுக்கு லே இருக்குல்ல, அந்த லேக்கு வந்து கொத்து. குண்டலம், கொத்து. இதான் வந்து சரியான இது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான தொடரை தேர்வு செய்க. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர் இந்த இது வராது. சரிங்களா? அடுத்து விழாவும் ல வராது. இது தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். இந்த ரெஞ்சு வராது. அதேமாரி இதுவும் இந்த வராது. அப்போ கடைசி தான் வந்து சரியா இருக்கு. சரிங்களா? மற்றதில் வந்து தேர் இந்த வராது. இதுல வந்து சென்றனருக்கு இந்த வராது. திருவிழாவுக்கு இந்த வராது. இதுல கடைசி ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எதுன்னு கேட்டால் டெபிட் கார்டு. டெபிட் கார்டு இங்கிறது தான். இது வந்து பச்சை அட்டை கரெக்டாக இருக்குது. கிரெடிட் கார்டுனா இது கடன் அட்டைன்னு வரும். செக்குன்னானது காசோலைன்னு வரும். சாரிங்க, டிமாண்ட் டிராஃப்ட்னா காசோலைன்னு வரும். ஒரு நிமிஷம். இதில் வந்து செக்குன்னா காசோலை. சரிங்களா? செக்குன்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா இது வரைவோலை. இதில் டெபிட் கார்டுங்கிறது கரெக்டாக இருக்குது. பச்சை அட்டை. சரிங்களா? அடுத்து பார்த்தா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னா அது ரெஜிஸ்னல்னா பகுத்தறிவு. ரெஜிஸ்னல்னா இது பகுத்தறிவு. சரிங்களா? அடுத்து கான்சனன்ட்னா என்னது? மெய்யொலி. கான்சனன்ட்னா என்னது? மெய்யொலி. பிறமொழி கலவத தொடரை எடுத்தெழுதுக. சரிங்களா? அங்கே பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியான இது. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. வலு சொற்களை நீக்கி எழுதுதல். சரிங்களா? கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. பாருங்களேன்,
அது எது வந்து கரெக்டா சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்கங்க. இந்த நீ வந்து எது வந்து இதுதான் கரெக்ட். இதுவும் கரெக்ட்டா இருக்கு. தாழ்வாரங்கிறது தாவாரன்னு வராது, தாழ்வாரன்னு வருது. அப்ப இதுதான் கரெக்ட்டா இருக்கு. சரிங்களா? வழுவு சொல்லு இது மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு. மரபு பிழைகள். சரிங்களா? சோறு உண். சோறு உண்ணுங்கிறது சரியான பதில். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கண்ணதாசன் என்னென்ன பாட்டுல எழுதினா, இயேசுகாவியம், மாங்கனி, அட்டந்தி ஆதிமந்தி இதெல்லாம் இயற்றியது. வீரத்தாய் வந்து அவங்க இயற்றல. சரிங்களா? நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்குன்னா, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுதான் கரெக்டானது. அடுத்து பண்புத்தொகை அல்லாத தொடர் சொல் எது? பண்புத்தொகை அல்லாதன்னு கேட்டா இது கண்ணுதல். கண்ணுதல்ங்கிறது வந்து தொழிற்பெயர். சரிங்களா? நன்னுதல், மூதூர், கொடுஞ்செலவு இதெல்லாம் பண்புத்தொகை. கண்ணுதல்ங்கிறது தொழிற்பெயர். இதுல என்ன கொஸ்டின் கேட்டா, பண்புத்தொகை அல்லாத சொல் எதுன்னு கேட்டா கண்ணுதல். கீழ்கண்டவற்றில் வேற்றுமை உறுப்பு அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. சரிங்களா? நம்ம வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டா ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? இதுல வந்து உரு வந்து கிடையாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சாரி, டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. சரிங்களா? இதுல வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவியல் இது பாருங்க. ஆப்ஷன் சி தான் இது வந்து பொருந்தாது. இது வந்து குடிமையலுங்கிறது பொருந்தாது. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்லுண்டு. சரிங்களா? இது கல் உண்டுன்னா கல் இல்லை. இதுதான் கரெக்டான எதிர்ச்சொல். கல் உண்டுன்னா கல் இல்லை. சரிங்களா? எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. இருநிலம். இருநிலம் என்னும் எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா சிறிய நிலம். இருநிலத்தோட எதிர்ச்சொல் நல்லா பார்த்துக்கோங்க. சிறிய நிலம். சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்னா, சோம்பலுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. இன்பு பிளஸ் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுந்த இன்புருகு. சரிங்களா? பிரித்தெழுது சேர்த்து எழுதெல்லாம் சரியா பார்த்துக்கோங்க. இன்புருகு. நம்ம வந்து பார்க்க ஈஸி மாதிரி இருக்கும். எக்ஸாம்களை நல்லா குழப்பி விட்டுரும். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்க எவ்வளவுக்குள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க தான் நம்மளோட பிழைகள் வந்து திருத்தப்படும். சரிங்களா? சேர்த்து எழுதுக. ஓடை பிளஸ் எல்லாம் கேட்டால் ஓடை எல்லாம். ஓடை பிளஸ் எல்லாம் கேட்டால் ஓடை எல்லாம். சேர்த்து எழுதுக. கால் பிளஸ் இறங்கி. கால் இறங்கி. சரிங்களா? எந்த இல்லு எந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கால் இறங்கி. சரிங்களா? கால் பிளஸ் இறங்கினா கால் இறங்கி. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. சரிங்களா? விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்துச் செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். சரிங்களா? தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் கட்டிய ஈடுபாட்டினால் இவர் வந்து இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழி கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் என்னென்ன கொஸ்டின் பற்றி கேட்பாங்க. கீழ்கண்டை பற்றி படித்து வினாவுக்கு சரியான விடையில் கேட்டிருக்காங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? சரிங்களா? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கன்னா திருவனந்தபுரம். கொஸ்டின் பாருங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் கேட்டால் திருவனந்தபுரம் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? சரிங்களா? இந்த விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா இந்த பாருங்க விக்ரம் சாராபாய். முத கொஸ்டின்ல இருக்கு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யார்? சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். இந்தியாவோட அப்துல் கலாம் வந்து 11வது குடியரசுத் தலைவர் இருக்கு. சரிங்களா? அடுத்த பாருங்க. இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தான்னு கேட்டா லாஸ்ட் இதுல அந்த இதுலயே இருக்கும். தமிழ் வழியில படிச்சிருக்காங்க. தமிழ் வழியில் வரும். இந்த இருக்கு பத்தியா தமிழ் வழி. அடுத்து பாருங்க. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுதுன்னு கேட்டா விக்ரம் சாராபாய் எது கல்விக்கு. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்க. ஒருமை பன்மை பிழை இருந்தால்
நாய் தனது தலையை ஆட்டியது. இதுதான் வந்து சரியான இது. மத்தெல்லாம் தவறான இது பார்த்துக்கங்க. ஒருமை, பன்மை, பிழையற்ற தொடர் எது? பிழையற்ற தொடர்ன்னு கேட்டா, மாங்காய்கள் மட்டுமே வருடப்படுகின்றன. இதில வந்து வடுப்படுகிறதுன்னு கிடக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல எப்படின்னா, மாங்காய் மட்டுமே வருடப்படுகிறன்னு இருக்கும். சரிங்களா? ஒருமை, பன்மை, பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் பாடத்தை படித்தேன். இதுதான் சரியான பதில். நான் பாடத்தை படித்தேன்கிறது சரியான பதில். நாம் பாடத்தை படித்தேங்கிறது தவறான இது. நாங்கள் பாடத்தை படித்தான்ங்கிறது தவறான பதில் தான். சரிங்களா? சொல், பொருள் பொறுத்துக. சரிங்களா? மறுப்பு. மறுப்புன்னது கொம்பு. மறுப்புன்னது கொம்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மடுத்து. மடுத்துனது பாய்ந்து. மடுத்துனது பாய்ந்து. மறுப்புன்னா கொம்பு. மறுப்புனா கொம்பு. மடுத்துனது பாய்ந்து. சரிங்களா? மடுத்துனா பாய்ந்து. வறுக்கை. வறுக்கைன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். வறுக்கைனானது பலாப்பழம். தேங்குன்னா தேங்காய். சரியான பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுத்த. பொக்கிஷம். பொக்கிஷங்கிறது செல்வம். சரிங்களா? இதுதான் சரியான இது. ஜாஸ்திங்கிறது மிகுதின்னு வரும். விஸ்தாரம்னா பெரும்பரப்புன்னு வரும். சிங்காரம்னானது அழகுன்னு வரும். சரிங்களா? இதுல வந்து பொக்கிஷங்கிறது செல்வம். இதான் கரெக்டா இருக்கு. சொல் பொருள் பொறுத்துக. நவிழல். நவிழல் அப்படின்னு கேட்டா என்னது? சொல்லல். நவிழல்னானது சொல்லல். சரிங்களா? நவிழல்னா சொல்லல். 2வது வந்து வையகம்னானது உலகம். வையகம்னானது உலகம். இயற்றுகனானது செய்க. இயற்றுகனானது செய்க. தணல்னானது நெருப்பு. தணல்னா நெருப்பு. சரிங்களா? கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதான் சரியான பதில். சரிங்களா? நண்பர்களே, நம்ம சேனல்ல இப்ப பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் போட்டிருக்கு. பார்ட் 8ல. மிச்சம் இருக்கிற 40 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பார்ட் 9 வீடியோ வரும். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல படிப்பு சம்மந்தம் பயனுள்ள தகவலா இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்க்க தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் நம்மளுக்கு வந்து திருத்தப்படும். நன்றி.